அருமையான கண்டென்ட் ஒன்று யோசிச்சுட்ருக்கேன். நம்ம இப்படியே போயிட்டுருப்போமா, அங்கே யாராச்சும் ஒருத்தர் பெட்ரோல் காலி ஆகிட்டு போயிட்டுருப்பாங்களாம். அவங்கள தள்ளி விட்டு நம்ம ஹியூமனிட்டி பீஜம் போட்டு வியூஸ் அள்ளிடுவோமா? எப்படி இருக்கு? What a vision. What a thought. ஆனால் யாருமே போயிருக்கோமா, பெட்ரோல் காலியாகி போயிட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஹைவே. அதாவது நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா நம்ம ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லி போயிட்டுருக்கோங்க. வாய்ஸ் ஏண்டா இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லைங்க. ஃபஸ்ட்டு டேவே இப்படி போடணுமான்னு தெரில. மோட்டோ விலாகிங் செட்டப்லாம் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு நாள், ஃபஸ்ட்டு விலாக் அப்படி தான் இருக்கும் மோட்டோ விலாகிங்கில். சரிங்க, வாங்க ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே அத்திப்பள்ளி டோல் வந்துட்டோங்க. டோல் வந்தாச்சு. டோலை தாண்டமே ஒசூர் வந்துடும். ஒசூரில் போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு காசு வாங்கிட்டு ஹெல்மெட் வாங்கலாமா இல்லை ஒரு நல்ல விலாகிங் மைக் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். பார்ப்போம். அன்றைக்கி ஒரு மைக் ஒன்று பார்த்தேன், 4700 சொன்னாங்க. ஸோ எப்படிப்பட்ட மைக் வாங்குறதுன்னு தெரியல. பார்த்து வாங்கிக்கலாம். இது ஃபஸ்ட்டு இந்த வாய்ஸ் சரி பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அப்போ தான் இந்த வாய்ஸ் எல்லாம் சரியாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆடியோ குவாலிட்டி எப்படி வருதுன்னு எனக்கு தெரில. இன்னும் நான் கேட்டு கூட பார்க்கல. வெல்கம் டு தமிழ்நாடு பார்டர் காய்ஸ். வந்துட்டோம். மது பிரியர்களுக்காக மது கடைகள் எல்லாமே எம்ஆர்பி தான். எது வேணால் வாங்கிக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும். இதுதான் அத்திப்பள்ளிக்கும் தமிழ்நாடு இருக்கிற ஒரே பார்டர். வந்தோன்னா டக்குன்னு அப்படியே அந்த பக்கம் போனால் கர்நாடகா, இந்த பக்கம் வந்தால் தமிழ்நாடு. அவ்வளோதான். நம்ம ஒசூருக்கு வந்தோடனே சில்லு சில்லுன்னு காற்றடிக்குதுங்க. அதுக்கு தாங்க சொல்லியிருக்காங்க நம்ம ஒசூர் வந்துட்டு சில் சிட்டின்னு. சில் காற்று. பெங்களூர் கூட கொளுத்தி எடுக்குது. ஆனால் ஒசூரில் அவ்வளோ இல்லை, கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஏரிகள், நிறைய ஆறுகள் எல்லாம் இருக்குது. அதனால தான் இவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. நிறைய மரங்கள் எல்லாம் பூக்கிற காலம் இது. அதனால தான். இந்த அண்ணா பார்த்தீங்கன்னா ஐஎம் ஏ ஃபார்மர்னு எழுதியிருக்காரு. ஆனால் ஃபார்மர் ஆகிட்டு எதுக்குங்க வண்டி ஓட்டணும்? ஃபார்மர்னால் தோட்டத்தில் வேலை தானே பார்க்கணும். நானும் தான் ஃபார்மர். என்னோடய முன்னாடி விலாக்ஸ் எல்லாம் திருப்பி பார்த்தீங்கன்னா நானும் விவசாயம்லாம் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே என்னோடய விலாக்ஸில் இருக்கும். அப்போ நான் கூட தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போ என் வண்டியில் நான் ஃபார்மர்னு போட்டுக்கலையே. இப்படியெல்லாம் போட்டுக்கணுமா என்ன? ஷோக்கிக்காக போட்டிருப்பாங்க போல். சரி, அவங்க இருக்கணும். அப்படியே வாங்க கண்டினியூ பண்ணலாம். டான்றேன் இங்கே விட்டா இப்படி போய் இப்படி நடந்து போறியா? இந்த மொசூருக்கு வந்துட்டாங்க. ஆ கட் பண்ணுறதுக்கும் பாரு. ஆமாம், இங்கே இருக்குது ஒன்று. இருறா, அங்கிட்டு வரேன். டேய் போகக்கூடாதோ? ஓ, போகலாம். ஏறா போடா. பாய் பாய். டக்குன்னு வந்தோம், அனுபவ பஸ் ஏற்றணும். அவ்வளோதான், முடிஞ்சுதுங்க. நம்ம வேலை முடிஞ்சது. அவனை பஸ் ஏற்றியாச்சு. இப்போ அந்த குட்டி வேலையை பார்த்துட்டு நம்ம கிளம்பிட்டே இருப்போம். ஒசூரை விட்டு திருப்பி பெங்களூர் போகும்போது சின்னதாக ஒரு கண்டென்ட் யோசித்து வச்சுருக்கேன். அது பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுருக்கேன். ஓகே, பண்ணலாம் காய்ஸ். நான் போயிட்டு சொல்கிறேன். இது ஃபுல்லாகவே காசு இருக்குமா? நம்ம அப்படியே இதுலேருந்து ஒரு கட்டு மட்டும் ஏறி விழுந்துருமா? இப்படியெல்லாம் யார் யோசிச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் காய்ஸ். சின்ன வயசுலலாம் எனக்கு ஒரு ஆசை. இப்போ நம்ம இப்படியே போயிட்டுருப்போமா, இப்படி மேலே பார்ப்போமா, மேலேருந்து ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து அப்படியே ஒரு சூட் கேஸ் இருக்குமா, அது ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஃபுல்லாமே பணம் இருக்குமா. நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிப்போமா. எப்படி இருக்கும் பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆசை இருந்திருக்கு சின்ன வயசில்? அப்படியே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான் இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இருக்கான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அண்ணா வந்திருக்காராம், அத்திப்பள்ளி கிட்ட வந்துட்டு இருக்காராம். ஸோ நான் போயிட்டுருக்கோம். ஓகே, இருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேலை முடிஞ்சுதுங்க, அவ்வளோதான்.
ஒசூர்லேருந்து பெங்களூர் திருப்பி பயணம். இங்கே எங்கேயாச்சும் ஒரு சின்ன ஹெல்மெட் ஒன்று வாங்கிட்டோங்க. அப்படியே போகும்போது ரேபிடோ பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இப்போ ஒசூர் வரைக்கும் வந்தோம், நம்ம வேலையை பார்த்தோம், ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் ஏர்ன் பண்ணும் இல்லைங்க. ஏர்ன் பண்ணது இந்த எது ஏர்னுன்னா அவ்வளோ பெருசாக எதுவும் இல்லை. இப்போ வந்துட்டு நம்ம ஒசூருக்கு வரைக்கும் வந்திருக்கோமா, அந்த ஒசூர் வரைக்கும் வர்றதுக்கு ஒரு 150 ருபீஸ் 100 ருபீஸ் பெட்ரோல் ஆகிருக்குமா, அந்த 150 ருபீஸ் 100 ருபீஸ் ஏர்ன் பண்ணுறதுக்காண்டி மட்டுமே ரேபிடோ ஓட்டலாம். அப்புறமா புதுசாக ஒரு சேலஞ்ச் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்காங்க. அது வந்துட்டு நாளைக்கு வர வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ வர இந்த வீடியோ வந்து ஐ திங்க் ஈவினிங் வந்துடும். ஈவினிங்கெல்லாம் எடிட் பண்ணி முடித்து ஈவினிங் அப்லோட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் வியூஸ் போனால் தாங்க. சொல்லணுன்னா வியூஸ் போனால் மட்டும்தான் ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்குது எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு. ஏன்னா இப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1K வியூஸ் ஆச்சு போகணும் இல்லைங்க. 1K வியூஸ் போச்சுன்னா கூட ஓகே, வா செம்மையாக இருக்குப்பா, ஒரு 1000 பேர் நம்ம வீடியோவை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோ 2000 பேர் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் கொஞ்சமாச்சு நான் இம்ப்ரூவ் பண்ணலான்னு எனக்கு தோணுங்க. அதனால தான் வியூஸ் லைக் வரலனாலும் பரவாயில்லைங்க, வியூஸ் போனால் போதும், அதுதான் எனக்கு தேவையாக இருக்குது. ஓகே காய்ஸ், நம்ம திருப்பி அத்திப்பள்ளிக்கு வந்துட்டோம். இங்கே எங்கேயாச்சும் அந்த 100 ரூபாய் ஹெல்மெட் கிடச்சிதுன்னா வாங்கிட்டு போகலாம். ஏன் சொல்கிறேன்னா அந்த 100 ரூபாய் ஹெல்மெட் தான் எல்லோரும் நம்ம இப்போது காஸ்ட்லி ஹெல்மெட்டே கொடுக்கலாங்க கஸ்டமர்ஸ்க்கு. இப்போ அவங்க வருவாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்டேருந்து நம்ம காஸ்ட்லி ஹெல்மெட் கொடுப்போம். அவங்க என்ன இது எத்தனை பேர் போட்டிருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம 100 ருபீஸ் ஹெல்மெட் கொடுத்தாலும் அதே ஃபீலிங் தான், இன்னும் 5000 ரூபாய் ஹெல்மெட் கொடுத்தாலும் அதே ஃபீலிங் தான். அதனால தான் நான் ஓகே 100 ருபீஸ் ஹெல்மெட்டில் அவங்க போகிற 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸில் எதுவுமே ஆகாது இல்லைங்க. நம்ம மேலே நம்ம கான்ஃபிடென்ட் இருக்குது, நம்ம கரெக்டாக தான் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி. அதனால தான் 100 ருபீஸ் ஹெல்மெட்டே போதுமானது. எங்கள் அத்திப்பள்ளி சிக்னலில் விற்பாங்கன்னு நினைக்கிறேன், இங்கே டோல்கிட்ட. அங்கே போய் பார்ப்போம், கிடச்சா வாங்கிப்போம், இல்லைனா அப்படியே போயிடுவோம். வேறு எதுவுமே பண்ண முடியாதுங்க. வெயில் வேறு கொளுத்தி எடுக்குது. நம்ம இன்னொரு கொஞ்ச நாள் தான் இந்த யூனிகானில் வ்ளாக் பண்ணுவோம். அப்புறம் நமக்கு வேறு வண்டி வரப்போகுது, அது வந்துட்டு கொஞ்சம் சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன். அந்த வண்டி வந்ததுக்கப்புறம் ஓகே பண்ணலாம், வ்ளாக்ஸ் பண்ணலாம். இங்கே இருக்குது 100 ரூபாய் ஹெல்மெட் வாங்கிக்கலாம். ಎಷ್ಟು ನಾ ಇದು ನಾವು ಹಾಕೊಳ್ಳಲ್ಲ. ಇನ್ನೂ ಒಂಥರದ 100 ರುಪೀಸ್ ಹೆಲ್ಮೆಟ್ ಇಲ್ವಾ? ಅದು ಬೇಸ್ಟ್ ಅಣ್ಣ, ಅದು ಇದು ಈಟ್ ಆಗಲ್ಲ, ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ. ಇದೇ ಎತ್ಕೋ 190 ಕೊಡು, 180 ಕೊಡು. 150 ಕೊಡ್ತೀನಿ, ಕೊಟ್ಬಿಡಿ. ಹಾಂ ಓಕೆ, ಸ್ವಲ್ಪ ದೊಡ್ಡ ಸೈಜೇ ಕೊಡಿ ಅಣ್ಣ. ದೊಡ್ಡ ಸೈಜ್ ಅಣ್ಣ? ಹಾಂ, ನೋಡಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ, ಬಿಗ್ ಸೈಜ್ ಇದು. ಎಲ್ಲರಿಗೂ ಆಗ್ತದೆ, ಚಿಕ್ಕವ್ರಿಗೆ ಎಲ್ಲ